ஹாய் காய்ஸ், நம்ம தம்பிடா. ராஜராஜ சோழனுடைய உண்மையான பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத பாறா, அவரோட உண்மையான பேரு ரஃபீக் ரிஸ்வான் கான் சோழன். என்னடி இது? அதுவும் அவங்க யாருமே சோழ வம்சத்தை சேர்ந்தவங்களாம் கிடையாது, அரேபிய ஷேக் வம்சத்தை சேர்ந்தவங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளவு காமெடியா இருக்குது. ஆனா ஒரு பச்சை பூமரு இதையெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜராஜ சோழன், இந்த கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் குந்தவை நாச்சியார். அந்த குந்தவை நாச்சியார் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் முஸ்லீமா மாறிட்டாங்களாமா. இதுக்கே வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டா எப்படி? அதை எவ்வளவு ஆதாரபூர்வமா இந்த ஆண்டி சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களேன். கிபி 980 சையது முத்தருத்தீன் அப்படிங்கிற நத்தர் என்பவர் ஒரு வளர்ப்பு மகள் போல கருதப்பட்டதாகவும் பிற்காலத்துல நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும். சையது முக்தருதீன் அப்படின்றவர்கிட்ட குந்தவை வளர்ப்பு மகளா வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டுட்டு சும்மா சொன்னா நம்ப மாட்டாங்க, எதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிபி 980 சையது முக்தருதீன் என்ற நத்தருக்கு அவங்க வளர்ப்பு மகளா இருந்தாங்களாமா. குந்தவைக்கு 30 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அப்பா பராந்தக சோழன் உயிரோடு தான் இருந்தார். ஸோ சொந்த அடையாளத்தை விட்டுட்டு அடுத்தவனை அப்பன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன இந்த உருட்டையெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அடுத்ததா ஒரு பிட் ஒன்று போட்டுச்சு பாருங்க. அவருக்கு அவங்க வச்ச பெயர் ஹலீமா என்ற குறிப்பும் அதுல காண கிடைக்கிறது. குந்தவை அப்படின்ற அவங்களுடைய பேரை மாத்தி ஹலீமா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களாமா. ஆழ்வார் பராந்தகன் குந்தவை நாச்சியார் இதை அப்படியே மாற்றி அப்சல் ஃபயாஸ் ஹலிமா பேகம். நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. ஹலிமா என்ற குறிப்பும் அதில் காண கிடைக்கிறது. ஹலிமான்னு பெயர் மாற்றியதற்கான ஆதாரங்கள் அதில் காண கிடைக்குதாமா. எதில் காண கிடைக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. போகிற போக்கில் ஆதாரம் அதில் இருக்குது, எதுலடா இருக்குது, அட அதில் தான்டா இருக்குது அப்படின்ட்டு உருட்டி விட்டுட்டு போகுது. இதில் ஹைலைட்டே ஆண்டி அடுத்ததாக சொன்ன ஒரு டைலாக் தான். 1044 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இஸ்லாம் 1044 வருஷத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் இங்கே வந்துருச்சாமா. ஆக்சுவலாக இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரியாலிட்டி இதுதான். ஸோ அதனால நான் பாலிஷ்டாக சொல்கிறேன், யாரும் அஃபண்ட் ஆகிடாதீங்க. சோழ வம்சம் கிட்டத்தட்ட 2400 வருஷம் பழமையான ஒரு மரபு. குறிப்பிட்ட சில விஷயங்களை விட குந்தவையோட தாத்தாவுக்கு வயசு அதிகம். ஓ வயசு அவங்க வயசு சேர்க்கை சார் ஒரு நியாயம் வேணாமடா. ஏன் ஆண்டி குந்தவைக்கே போடுறீங்களே குள்ளா, இதெல்லாம் உங்களுக்கே இருக்கா? நல்லா ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டெக்னிக்கை எவ்வளவு கிளவரா ஆண்டி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டாங்களேன். நிறைய புத்தகங்கள் அதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது, சில புத்தகங்கள் அவற்றுக்கு மறுப்பு தெரிவித்து பேசப்படுகிறது. சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நிறைய புத்தகங்கள் இதுக்கு ஆதாரமாக இருக்குது, சில புத்தகங்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்குதாமா. என்ன டிஸ்க்ளைமர் போட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களா? எங்க அந்த நிறைய புக்கில் ஒரு புக்கு ரெஃபரன்ஸ் காட்டுங்க பார்ப்போம். பச்சை குழந்தைகிட்ட சொன்னாலே கேவலமாக பார்க்குற மாதிரி கண்டென்ட்டை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களோ? இப்படி ஹிஸ்டாரிக்கல் ஐகான்ஸ் ஆட்டையை போட்ட இந்த பச்சை பூமரு அடுத்ததா தி ரியல் செக்யுலரிசம் பார்த்த உடனே என்ன அனத்துதுன்னு பாருங்களேன். அது என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு முஸ்லீமா? ஆன்டி யாரையோ பார்த்து நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு இவ்வளவு ஆக்ரோஷமா திட்டுறாங்கல்ல, எதுக்கு திட்டுறாங்கன்னு சும்மா கெஸ் பண்ணுங்களேன். ஒருவேளை தீவிரவாதியை திட்டுறாங்களோ, இல்லை கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்கள திட்டிருப்பாங்களோ, இல்லை ஒருவேளை இந்த ஹவாலா பண மோசடி எதுவும் செஞ்சாங்களா? இப்படி எதுவுமே கிடையாது. எதுக்கு தெரியுமா திட்டுறாங்க? ஷபானா அப்படின்ற இந்த பொண்ணு கொஞ்சம் ப்ராட் மைண்டடா, எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும், குறிப்பாக ஐகிரி நந்தினி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாடி காட்டிருச்சாமா. அதுக்கு தான் இவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்கு இந்த பச்சை பூமரு. அதுவும் இந்த பாட்டை போய் பாடுறீங்களே, அதுல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அநியாயத்துக்கு குதிக்கிறாங்க. ஐகிரி நந்தினி பாடுறீங்களே, அதுல என்ன வார்த்தைகள் இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுதுன்னே தெரியாம தான் கேமரா முன்னாடி வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சாமி பாட்டு பாடினதுக்கே இந்த ஆளு அழுகிறியம்மா. வாய் நிறைய வன்ம குடோனியே வச்சுக்கிட்டு ஆன்டி அதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களாமா. கம்பி கருவிகளுடைய இசை ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அதை நீங்க ப்ரோமோட் பண்ணக்கூடிய எது கம்பி கருவிகளோட மியூசிக்கு ஆகாதா? இந்த விஷயம் ஏஆர் ரஹ்மானுக்கும் நாகூர் அனிஃபாவுக்கும் தெரியுமா? அத சொல்லு.
ஏதோ கம்பி கருவிகளை ப்ரமோட் பண்ணுறதால தான் இந்த பாட்டை எதிர்க்கிற மாதிரி ஆண்டி பேசுகிறாங்கல்ல, ஆனால் உண்மை என்னன்னு பாருங்களேன். சிலை வணக்கம் இல்லை, சிலை வணக்கம் இல்லை. சிலை வணக்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பாடல்களும் சிலை வணக்கமும் ஒண்ணுதான். கம்பி கருவிகள் பிரச்சனை இல்லை, கள்ள குமுறது தான் பிரச்சனை. ஆண்டியை உளறிடுச்சு. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். ஆண்டி அவங்களுடைய பூமர் அட்வைஸை இத்தோட நிறுத்தல. அடுத்ததா ஒரு காமெடி ஒன்றும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏகதுண்டாய வக்ரதுண்டாயன்னு பாடுறீங்களே, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களேம்மா. வேண்டாம் குழந்தைகளே, நாங்கள் எல்லாம் அவற்றை கடந்து வந்தோம். பேசி முடிச்சாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. தமிழ் இன்ஃப்ளூயன்சர் யாரு, அதர் ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சர் யாரு, நம்ம சொல்றது கன்வே ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரியாம வட்ட வட்ட பாறையில வன்மத்தை வாரி கொட்டையிலன்னு கொட்டிட்டு போகுது இந்த ஆண்டி. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதுவும் இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷனை போடுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொம்புள்ள யானையினுடைய முகத்தை கொண்டுள்ள உன்னை நான் வணங்குகிறேன் அஸ்தக்ஃபிருல்லா, உன்னை நான் வணங்குகிறேன் அஸ்தக்ஃபிருல்லா. கரண்ட் கம்பியில காலை வச்ச மாதிரி இந்த ரியாக்ஷனு எதுக்குன்னு புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் விநாயகரை பார்த்து உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு தான் இந்த ரியாக்ஷனு. மறுமையில ஆண்டவர் கேட்டா உங்க பதில் என்ன அப்படின்னு அவரை வேற கோர்த்து விடுது. அல்லாஹ் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? ஆமா, பாட்டு பாடுற அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்ஸ்டால உட்காந்து வீடியோ போடுற உங்களுக்குலாம் தி பெஸ்ட் வன்மக்கக்கின்னு அவார்டு கொடுப்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. பாட்டு பாடினதுக்கே ஆண்டி இவ்வளோ டென்ஷனாக வராங்களே, அடுத்து நம்ம காட்ட போகிறத பார்த்தா அக்கா மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க. டே போடுறா. யூஎஸில் நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு யாருமே கூப்பிடாம செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக ஒரு கெஸ்ட்டு வந்து கலந்துக்கிட்டாரு. சரி, இதில் என்ன இருக்குது? அதில் தான் முக்கியமான மேட்ரே இருக்குது. அந்த கிருஷ்ணர் சிலைக்கு முன்னாடி பவ்யமாக ஒருத்தர் நிற்கிறாருல்ல, அவர் தான் முகமது நபியோடைய நேரடி பேரன், 41வது ஜென்ரேஷன். யாருமே கூப்பிடாம அவ்வளோ ஆர்வமாக அவர் வந்து கலந்துக்கிட்ட அந்த ப்ரோக்ராமு என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? ஹிந்து சிவிலைசேஷன் எக்ஸிபிஷன். ஒரிஜினலே அங்கே ஒத்துமையாக தான் இருக்காங்க. முந்தா நாள் முக்காடை மாட்டிட்டு வந்து பாட்டு பாடினதெல்லாம் பஞ்சாயத்தாக்கிறிய. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறேன். ஆண்டி எடுத்ததா சாமி இருப்பதற்கான சாலிட் ஆதாரம் இதோ உங்களுக்காகன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சோளம், இதை பிரிச்சோம்னா அது சுத்தி கவராயிருக்கு. அத்தனை பாதுகாப்பு, அதுக்குள்ள இப்படி நூல் நூலாக ஒரு பாதுகாப்பு. இந்த ஒவ்வொரு துளியும் அல்லாஹ் இதை பாதுகாக்கிறான். ஆனால் நானும் சாமி கும்பிட்றவன் தான். அதுக்காக காசால் அத்தனை பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க, சோமானியால் அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சோளத்துக்கு சொக்கா போட்டுக்கிட்டு இருந்தாரு. இதை வரிசையாக ஒட்டி வைத்தது யார்? இதை நெருக்கி தொடுத்தது யார்? இதற்கு இவ்வளவு அருமையான ஒரு நிறத்தை தந்தது யார்? இதுல பாத்தீங்களா, பளபளன்னு இருக்கு, மஞ்சளா இருக்கு, வரிசையா இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆண்டவர் தான் காரணம். தற்கொலை கையில இருக்கிறது ஹைபிரிட் சோளம், அதை உருவாக்குனது ஜார்ஜ் ஹாரிசன். வைல்டு கானு இப்படி இருக்கும். ஜார்ஜ் ஹாரிசன் அதை ஆர்டிஃபிஷியலாக ஹைபிரிட் பண்ணதால தான் நீங்கள் காட்டுற மாதிரி இப்படி அழகா இருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சோளத்துக்கு சொக்கா போட்டது ஆண்டவர்னா அப்புறம் ஏன் அந்த சொக்காவை நீங்க கட் பண்றீங்க? சோளம் சோளம், நான் சோளத்தை சொன்னேன், விவகாரமா அதையே நினைக்காதீங்க. உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஆர்வ கோளாரா வீடியோ போட்டாலும் அடுத்தவன் சாமி மேல வன்மத்தை கக்காம வீடியோ போட்டிருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில அதுலயும் மண்ணள்ளி போட்டுருச்சு ஆண்டி. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பி தான். கடைசியில அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். ஏன் இப்படி? ஒத்தையில இருந்தா அவருக்கும் போர் அடிக்காதா? அல்லாவும் அண்ணாமலையாரும் ஒன்னா இருந்தா இப்ப என்ன கெட்டு போச்சு? குர்பானியோ கெடா வெட்டோ ரெண்டும் கரிசோறு தான். இந்தியாவில் இருக்கீங்க, ஏன் இவ்வளோ வன்மம்? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.